அந்த ஐயப்பன் அந்த ஒய்ஃபோடைய அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் பேர் ஐயப்பன். அவர் தீவிர அஜித் ஃபேன். அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு ஆச்சு. கேரளால ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலைன்னு சொல்லிக்கிறவருக்கு அவர் எதுவுமே பார்க்கல. அந்த மாதிரி கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அவர் டெய்லி ஒரு 500 அந்த மாதிரி தான் சேலரி வாங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து இவர் அஜித் ஃபேனுங்கிறதுனால சும்மா அந்த ஃபேஸ்புக் அது இது நோண்டிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு ஒரு குரூப் இருந்திருக்கு. அந்த குரூப்ல ரெக்வஸ்ட் பண்ணி என்னை உங்க மன்றத்தில் சேர்த்துக்கோங்க. இவர் தான் அந்த ப்ரொஃபைல்ல மாவட்ட தலைவர் அப்படி இப்படின்னு வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு என்னை உங்க குரூப்ல சேர்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மன்றத்தில் சேரணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக சேரணும்னா அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட், ஃபேமிலியாக சேரணும் இவ்வளோ அமௌண்ட், அப்போவுமே ஒரு சில அமௌண்ட்டுகள் வாங்கியிருக்காரு. இவர் அப்போயாட்டு கொஞ்சம் சுதாரிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த மாரி ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்காது. ஏன்னா மன்றமே இல்ல. அவர் அறியாமைய பாருங்க. இந்த மாரி அஜித் சார் பேர வச்சு யாரும் கேட்டதுக்கு என்ன சொல்றாருன்னா, அஜித் சார் பேர வச்சு யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில நான் சேர்ந்தேன் அப்டின்றாரு. சரி ரைட் ஓகே அது போட்டும். அதுக்கப்புறம் என்னன்னா, இவர் ஏதோ ஒரு போஸ்ட் ஏதோ போட்டிருக்காராம். நம்ம சார் வந்து இந்த கூட இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி குடுக்குறாங்கன்னு ஒரு நியூஸ் அந்த நேரத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு. அதாவது அவர்ட்ட வேல பார்க்குறவங்களுக்கு சாரே வீடு கட்டி அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மதான். அது பொய் கிடையாது. அது எப்படி ஃபேக்கா வருது அப்படின்னா, கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அஜித் வந்து வீடு கட்டி குடுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி, இவர் அத ஒரு போஸ்ட் மாரி போட்டிருக்காரு. போட்டத இவர் பார்த்துட்டு, "அண்ணே நானும் கஷ்டப்படுறேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிளப்ல சேர்ந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுங்க. எனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான்ன" உடனே இவரு அப்பதான் இவருக்கு தோணுது. சரி ரைட் ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஒரு பார்ட் ஆஃப் டைம் வெயிட் பண்ண வைக்கிறாரு. உடனே ரிப்ளை பண்ணாம வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாரி உங்க நேம நான் மேல குடுத்துருக்கேன். எப்படி குடுக்குறாரு அப்படின்னா, மாவட்ட ரீதியா வந்து கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டதுல உங்க லிஸ்ட்ட நான் குடுத்துட்டேன். நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க இனிமே. நாங்க வீடு கட்டி தந்துடுறோம். அது எப்படின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல ரூ. 10,00,000 கிரெடிட் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரூ. 1,00,000 கட்டணும். அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ்க்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்ட கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ட்ட ரூ. 1,00,000 உடனே கட்ட முடியாது. அப்படின்னு உடனே கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. நான் பேசிக்கிறேன். நான் உங்களுக்கு பதிலா நான் போட்டுடுறேன். நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்றாரு. அது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து ரூ. 20,000 10,000 10,000 சொல்லி மிஷின் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 80,000 வந்து கொஞ்சம் கொஞ்சமா 5,000 2,000 3,000 1000 இந்த மாரி போட்டு 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 மேக்ஸிமம் 1,00,000 வரைக்கும் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கு. என்னடா இது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இழுத்துட்டே போயிட்டு இருக்காரு. இது எப்ப நடந்திருக்கு அப்படின்னா, வலிமை படத்துக்கு அப்புறம் தான் இந்த கதையே நடக்குது. அதுவரைக்கும் இந்த மாரி எந்த இஷ்யூவும் இல்ல. வலிமை படத்துக்கு அப்புறம் டோட்டலா இந்த மாரி பண்ணி, இப்டி இப்டி நம்ப வச்சு அவங்களுடைய அறியாமைய பயன்படுத்தி இது பண்ணுவோம். இவனும் கொஞ்ச நாள் பொறுமையா போயிருக்கான். இவனுக்கே கொஞ்சம் டவுட் வரும். அப்புறம் இவருடைய கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் டைம் போயிருச்சுண்ணே, எப்படிண்ணே இன்னுமாண்ணே எனக்கு இது வீடு இதாகாம இருக்கு, சாங்ஷன் ஆகாம இருக்கு அப்படி இப்படின்ன உடனே, எப்படிலாம் நம்ப வைக்கிறாங்கன்னா, சாருடைய மோகினி அவங்க அம்மா பேர்ல இருக்கிற அந்த ட்ரஸ்ட் மூலமா வருது. வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20 பத்திரத்தை இவனே வாங்கி பிளாங்க் செக் குடுத்து, அந்த மாரிலாம் குடுக்குறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கு உங்கள வந்து விசிட் பண்ண வருவாங்க. சார் அதாவது சுரேஷ் சந்திரா சாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அஜித் சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்மந்தமே இல்லாம இவனா ஒரு ஃபேக் ஒரு ஆள கிரியேட் பண்ணி, நான் வந்து சுரேஷ் சந்திராவுக்கு ரொம்ப க்ளோஸா உள்ளவங்க. இவங்க வந்து சுரேஷ் சந்திராவுடைய ரைட் ஹேண்டு. அவர் உங்கள சர்வே எடுக்க வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி வர வச்சு, வேலை பார்க்குற இடத்துக்கு போய் வெரிஃபைடு அப்படின்னு பண்ணி, கையெழுத்துலாம் போட்டு குடுத்து, பயங்கரமா அவன எப்படி ஒரு ஒரு எப்படி நம்ப வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ப வச்சு, அவன கொஞ்ச நாள் அப்படியே கூல் பண்ணியிருக்காங்க. அப்படியே போய்க்கிட்டே இருந்திருக்கு. ஒரு பார்ட் ஆஃப் டைம் ரொம்ப டவுட் வரவும், "அண்ணே எனக்கு வீடு வேண்டாண்ணே. நீங்க இது பண்ணுங்க, வைங்கன்ன" உடனே திட்ட ஆரம்பிக்கிறான். "எனக்கு என்ன இது என்ன வேலையா? உனக்காண்டி தானே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி திடீர்னு வேண்டான்னு சொல்லலாம்? அப்ப எனக்கு என்ன மரியாதை? என்னைய மேல என்ன நினைப்பாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய அறியாமையை பயன்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரஷர் மாரி குடுத்து அவன நம்ப வச்சிடுறான். ஒரு கட்டத்துல நம்பவே வச்சிடுறான். "உனக்கு வீடு வந்துரும். வெயிட் பண்ணு. இந்த வருஷத்தோட உன் பீடெல்லாம் ஒழியுது." இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே 550 ரெக்கார்ட் இருக்கு. 550 ஆடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. வெரிஃபைடு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிபே, ஃபோன்பே, அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்லாம் எதுவுமே கையில குடுக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெரிஃபைடு இந்த மாரி நேர்ல விசிட் பண்ணது, ஃப்ளைட் டிக்கெட் போட்டது எல்லாமே இப்ப இப்ப நம்மட்ட டாக்குமெண்டாவே இருக்கு. அதுதான் இன்னைக்கு என்னன்னா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில அவன டைரக்ட்டாவே வெரிஃபை பண்ணி, சரி கவலைப்படாதீங்க. இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்துச்சு. வந்த உடனே நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் பார்க்காம விட்டதுனால,
இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் கொஞ்சம் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்துருந்தோம் அப்படின்னா, ஆனால் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்ன கூட்டி இந்த இஷ்யூக்கு நான் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தேன். என்னன்னா அந்த சிவாங்கிறவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கின அமௌண்ட்டை கொடுத்துருங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ரெண்டு கூட போய்கிட்டே இருந்ததுனால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள்கிட்ட அண்ணே இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு உடனே தான் அவங்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து இன்னைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த திருநெல்வேலின்னு சொல்றாங்களே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலிங்கிறது பெரிய ஊர். அதாவது ஒரு ஏரியா சேர்ந்தது மட்டும் திருநெல்வேலி இல்லை. இவங்க ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி சிட்டியில இருந்து 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இருந்து தான் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குமே, யாரோ ஒருத்தர், இப்போ எங்க ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தலை ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நல்லது பண்றவங்க இருக்காங்க, எவ்வளோ கெட்டது பண்றவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் பண்ண ஒரு தப்புக்காண்டி டோட்டலா அஜித் சார் பேரு, சுரேஷ்சந்திரா சார் பேரு, திருநெல்வேலியில இருக்க அஜித் ஃபேன்ஸே ஏமாத்துக்காரங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நிறைய போச்சு. அதாவது ப்ரெஸ் பீப்புள் வந்து அவங்க உண்மையிலே அவங்க ஜெனியூலா தான் போட்டிருக்காங்க. அவங்க போட்டதுல எதுவுமே தப்பு இல்லை. இந்த மாதிரின்னு போட்டிருக்காங்க. ஆனா அதை வேற வேற மாதிரியும் போட்டிருக்காங்க. இப்போ ஆப்போனண்ட்ல என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது வந்து சைலண்டா இருக்கு, இப்படி மன்றங்கள் இருக்கு, இப்படி செயல்படுத்துறாங்க, ஆக்டர் இப்படி நடிக்கிறாங்க அப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு என்னெல்லாமோ ட்ரோல் போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்படி இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, இப்படி இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத மட்டுமே நீங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன். திருநெல்வேலியில எல்லா ஃபேன்ஸ் கிளப்லயும் எல்லா தப்பும் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு எவிடன்ஸும் இருக்கு. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் பண்ற தப்புக்காண்டி ஒரு டோட்டல் ஃபேன்ஸ் கிளப்பே நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். 10 பேர் கெட்டவன் இருப்பான், 20 பேர் நல்லவன் இருப்பான். அந்த 10 பேரை பார்க்க கூடாது, அந்த 20 பேரை மட்டும்தான் பார்க்கணும். அந்த 10 பேர் அவங்களா பேசுவாங்க, அவங்களா வருவாங்க, அவங்களா கலைஞ்சிருவாங்க. நல்லது பண்றவன் நிறைய இருக்கான். கெட்டதை மட்டுமே எடுத்துட்டு வந்தீங்கன்னா டோட்டலா அந்த இருக்கிற அந்த 20 பேருமே வேஸ்டா போயிடும். அதுக்கு தான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தன் பண்ண தப்புக்காண்டி டோட்டல் திருநெல்வேலி தலை ஃபேன்ஸே தப்பானவங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. திருநெல்வேலின்னு இல்லை, டோட்டலா எல்லா மாவட்டத்திலயுமே இந்த மாதிரி அறியாமையால நிறைய தப்புகள் நடக்குது. அதனால இப்பவும் சொல்றேன், இது ஒரே ஒருத்தன் பண்ண ஒரு சிங்கிள் தப்பு. அது அவன் வந்து தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானா எனக்கு அது தெரியல. நம்ம வந்து அஜித் சார் பேரை யூஸ் பண்ணதுனால நம்ம இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி இருக்கோம். இது என்னன்னா, டோட்டலாவே அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல இஷ்யூ ஆக்கிட்டாங்க. என்னமோ பெரிய லெவல்ல இது பண்ணிட்டாங்க, கோடிக்கணக்கில் ஏமாத்திட்டாங்க. இப்ப என்னன்னா, அவன்கிட்ட பேசியிருக்கோம். இப்ப சார் சைட்ல அஃபிஷியலா இருந்ததுன்னா நம்ம சார்ட்ட போய் கேட்கலாம். இப்ப நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி இருந்தும் சார் பேரை யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால நாங்க போயிட்டு அந்த அஃபிஷியல்கிட்ட பேசிட்டு, சார் இப்படி ஏமாத்திருக்காங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஓரளவு ஸ்டெப்பை மூவ் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு. காலையில இருந்து இப்போ வரைக்கும் எல்லா அஃபிஷியல்ட்டையும் பேசியிருக்கோம், எல்லாத்தையும் பேசியிருக்கோம். பணத்தை இப்போ அவர் என்ன பண்றாருன்னு, சிவாங்கிறவர் ஒரு அட்வொகேட்டை வச்சு எனக்கு ஒரு 35 நாள் டைம் கொடுங்க, நான் அப்படி தான் தர முடியும், நீங்க மட்டும் எனக்கு கேட்ட உடனே கொடுத்துட்டீங்களா வச்சுட்டீங்களா, படம் வருது, நான் படம் எடுக்கணும். அதாவது நான் அதான் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, படம் எடுத்து சம்பாதிக்கிறவங்க இவங்க எல்லாருமே. இந்த மேக்சிமம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஷோ எடுத்தா அதுல ப்ராஃபிட் வரும். செலவு பண்றவங்க பண்ணுவாங்க, வெல்ஃபேர் பண்றவங்க பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கேட்டகரி, தேர்ட் கேட்டகரியில உள்ளவங்க. வர்ற லாபத்தை வச்சு தன்னோட கடன் அடைக்கணும், இது பண்ணணும் வைக்கணும். சார் பேரை வச்சு சம்பாதிக்கிறதுக்குன்னு வந்தவன் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் கெட்ட கெட்ட இதுல மாட்டி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அதனால யாரும் இனிமே ஏமாறாதீங்க. அது மாதிரி இன்னொன்னு, 10 பேர் சேர்றாங்க, ஒரு குரூப் மாதிரி வராங்க. இந்த நாங்க இந்த கேங்கு, நாங்க இந்த கேங், அப்ப அது எல்லா ஊர்லயுமே இருக்கு இல்லைங்களே. ஓப்பனா சொல்லணும்னா, திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் மன்றம் இருக்கும்போது நாங்க வந்து சின்ன சின்ன பசங்க அப்பெல்லாம். எங்களோட எங்க முன்னோடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசு 50 வயசுல உள்ளவங்க. அவங்கெல்லாம் இப்போ வயசாயிருச்சுன்னு எதுவுமே பண்ணல, எங்களுக்கு வழி விட்டாங்க மன்றம் இருக்கும்போது. அப்போ நாங்கள் தான் எடுத்து பண்ணணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்களும் எதுவும் பண்ணலை, வெல்ஃபேர் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, படத்துக்கு நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வருஷத்துல 2 வருஷத்துல ஒரு படம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து படம் டைமிங்கில் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவோம். மற்றபடி நாங்கள் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே இப்போ நாங்கள் என் மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கட்டுக்கோப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு விசுவாசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாலே எனக்கு என் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னக்கூட்டியும் இருந்துச்சு, ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகலை. நிறைய பேர் இருந்தாங்க, எதுவும் கண்டுக்கல. ஜஸ்ட் வருவாங்க, படம் எடுப்பாங்க, சம்பாதிப்பாங்க, போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இனிமேல் விடக்கூடாது, நம்ம ஆக்டரையும் நம்ம கொண்டாடணும்.
மேக்ஸிமம் சவுத்தில் சாருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், நம்மளுடைய சாரை நம்ம இது பண்ணணும், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தில் தான் நம்ம வெல்ஃபேர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பேன், அதில் நான் தெளிவாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எங்களுடைய மோட்டோ வெல்ஃபேர் தான். ஏன்னா மன்றம் இருக்கும்போது வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிலாம் இல்லை. எனக்கு பேனர் வைங்க கட் அவுட் வைக்கிங்கன்னு சார் சொல்லவே இல்லை. கஷ்டப்படுறானா உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லைனா எதுவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாரு. அந்த பாதையில தான் இப்போ வரைக்கும் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதுக்காண்டி வெல்ஃபேர் மட்டுமே பண்ணுனா நம்ம வந்து நான் மற்ற நம்ம கூட இருக்கிறவனுடைய மைண்ட் செட் நமக்கு தெரியும். நம்ம சாருக்கு இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்காங்களேன்னு வரும்போது தான் மன்றங்கள் செயல்படாம நாங்க ஒரு நற்பணி இயக்கமா ஸ்டார்ட் பண்ணி வெல்ஃபேரை மோட்டோவா வச்சு அந்த படம் டைமிங்ல மட்டும் செலிப்ரேட் பண்றோம். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய நல்லது பண்றவங்களும் இருக்காங்க. ஏன் இப்போ இன்னைக்கு திருநெல்வேலியில ஒருத்தன் தப்பு பண்ணதை நீங்க சொல்றீங்க, இதே பக்கத்து மாவட்டத்துல மாரி சிவான்னு ஒரு அண்ணன் இருக்காரு, சிவகாசி தலை பிளட்ஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு கால் இழந்தவங்களுக்கு கால் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தலை ஃபேன்ஸ் அவ்வளோ பேருக்கும் தெரியும். அவர் எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்த்து பண்ணல, அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியாம நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு ஆள் பண்ண ஒரு தப்புக்காண்டி டோட்டல் திருநெல்வேலி தலை ஃபேன்ஸே இப்படி இருப்பாங்கங்கிறது தப்பு. 5 விரல் 5 விதமா இருக்கு, 5 விதமா தான் இருக்கும். அதுல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி அந்த 4 பேரை நீங்க குறை சொல்லக்கூடாது. எல்லாம் நான் இப்போ மறுபடியும் ஒன்றும் சொல்லிக்கிறேன், இதே திருநெல்வேலியில எல்லா ஃபேன்ஸ் கிளப்லயும் எல்லா தப்பும் நடந்திருக்கு, எவிடன்ஸோட இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, திருநெல்வேலி வாங்க, நான் நேரில்னாலும் தரேன். ஏன்னா வெளியில விட்டா இதை விட பெரிய பெரிய அசிங்கங்கள் வெளியே வரும். நான் அஜித் சாரை மட்டும் சொல்லலை, யாரா இருக்கட்டும், ரஜினி சார்ல ஆரம்பிச்சு ஈவன் டாப் அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்ட்ரஸ் வரைக்கும் மன்றங்கள்ல தப்பு நடக்கு. என்ன நமக்கு மன்றம் இல்லை, சார் பேரை சொல்லி ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க, இவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நடந்த இஷ்யூக்கு இதுதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா போய்கிட்டு இருக்கு, அந்த ஃபண்டை அவர் கொடுக்குறேன்னு இருக்காரு. கொடுக்கலன்னா போலீஸ் ரீதியாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் நாங்கள் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் பார்த்துக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறேன்னு இருக்கோம். இதை முடிஞ்சால், அதாவது முடிஞ்சால் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சப்போஸ் மேலே யார்கிட்ட சொன்னால் எதுவும் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குன்னா பண்ணி கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இதுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்ம அந்த ஃபேமிலி சைட்ல இருந்து யாரும் எதுவும் பண்ணலை. சார் உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அஜித் சார் பேரை வச்சு ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினைச்சோம், பெருசா ஏமாத்திட்டாங்க, இனிமே நாங்க கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துப்போம், எதுனா உங்கள்கிட்ட சொல்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்த இஷ்யூ இதுதான். வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்றதுன்னா, சம்பந்தப்பட்டவர் நம்ம அஜித் ஃபேன்ஸ் ரிலேட்டடா எந்த எதிரியுமே கிடையாது. அதே மாதிரி அவர் அஜித் ஃபேனும் கிடையாதுங்கிறது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அஜித் ஃபேன் பேரை சொல்லி அஜித் ஃபேன் கிடையாது ப்ரோ, அஜித் ஃபேன் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன்ல, இப்போ எல்லா ஊர்லயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பேர் சேருவாங்க, ஒரு கேங்கா ஃபார்ம் ஆவாங்க, ஒரு தேட்டர் அவங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த தேட்டர்ல போய் ஷோ எடுப்பாங்க. அது அந்த நேரத்துல அந்த அந்த ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் வருவாங்க. அந்த மாதிரி உள்ள கேங்கு தான் இதுல ஒருத்தன் இருந்தான். 10 பேர் இருந்தாங்க, அந்த 10 பேர் 8 பேர் ஆனாங்க, 7 பேர் ஆனாங்க, 5 பேர் ஆனாங்க. இப்போ ஒரே ஒருத்தன் இருக்கான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரே ஒருத்தன் இருக்காங்க. அஜித் ஃபேன் நான் சொல்லல, ஃபேன் தான். ஆனா என்னன்னா, முன்னாடி ஒரு ஒரு 4 படங்கள், ஒரு 4 படங்களோ 3 படங்களோ என்னமோ பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். டோட்டலா அந்த மாதிரி எல்லாருக்குமே அவனை தெரியும் இல்லைங்கள. அவன் அந்த ஒரு ஃபேமை வச்சு தான் சார் பேரை இன்னைக்கு மிஸ்யூஸ் பண்ணுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் அப்படி இப்படி பண்ணேன் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி 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 அறியாமையை பயன்படுத்திக்கிட்டான். இப்போ டோட்டலா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அவனால ஏமாத்த முடியல. இப்போ எங்களுக்கே நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ லாஸ்டா சிங்கிள் ஒன்று வந்துச்சுல்ல, சில்லா சில்லா சிங்கிள் வரும்போது நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இதே திருநெல்வேலியில ஒரு தேட்டர்ல நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அவங்களும் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க. சொல்றது புரியுதா? இப்போ என்னன்னா, பொதுவா சாரை செலிப்ரேட் பண்றது யாருனாலும் பண்ணிக்கலாம். அவர் ஃபீல்டு அப்படி. நீ எனக்கு தான் சார் எனக்கு தான் சொந்தம், நீ பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சாரை பிடிச்சிருக்கவன் என்னன்னாலும் பண்ணிப்பான், சாரை பிடிச்சிருக்கவன் தப்பு பண்றது தான் தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, செலிப்ரேட் யாருனாலும் பண்ணுங்க, கொண்டாடுங்க, அவர் சொல்றதை கேளுங்க, வைங்க. தப்பு பண்றது தப்பு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு சாரை மிஸ்யூஸும் பண்ணியிருக்கான். இதான் மேட்ரு. இது இப்போன்னு இல்லை, கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு நாங்கள் உட்காந்து சர்வே எடுத்ததுல இவனோட இந்த ஒரு மேட்ரு வெளியே வந்திருக்கு. இன்னும் எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் இவங்க மேலே ஃபைல் பண்ண போறோம்னு சொல்லி நிறைய பேர் வரிசையா வந்துகிட்டு இருக்காங்க. 2 3 பேர் வந்துட்டாங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஏமாத்திருக்காரு, எனக்கு விவேகம் படம் டைமிங்ல என்கிட்ட ஏமாத்திருக்காரு, உங்க சப்போர்ட் எனக்கு வேணும், நான் ப்ரூஃபோட வச்சிருக்கேன், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுங்க அவங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஏமாந்துட்டீங்க, சரி முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்றோம், மாட்டேன்னு சொல்லலை. நீங்களும் நம்மள மாதிரி ஒரு ஃபேன் தான், தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்றோம்.
அதனால இனிமே இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. அதாவது அஜித் ஃபேன் ஓகே இல்லைங்களே, நான் தான் எல்லாம் என் பின்னாடி தான் இருக்கு இப்படி ஏமாத்திருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், ஒரு கேங் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன்னா நானும் ஒரு ஃபேன் தான். என்ன அதை ஆர்கனைஸ் பண்றேன் அவ்வளவுதான். என்னுடைய டீமை நான் ஆர்கனைஸ் பண்றேன். அதுக்குன்னு எனக்கு ரெண்டு கொம்பு இருக்கு, ரெண்டு இருக்கு அப்படிலாம் இல்லை. எல்லாருமே சேம் தான். நம்ம சார் வந்து ஃபேன்ஸ் கிளப்பை டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு காரணமே எனக்கு எல்லாமே ஈக்குவல் தான். எனக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எல்லாவனும் ஒன்று. சொல்றது புரியுதா? இப்படி பண்ணி தான் சார் வந்து மன்றத்தை கேன்சல் பண்ணார். அதனால தான் தலைவர்னா அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், தலைவருங்கிறவன் என்ன, நான் சாதாரண ஒரு ஆள் தான், உங்களை மாதிரி ஒரு ஃபேன் தான். தலைவருக்கு ரெண்டு கொம்புலாம் கிடையாது. அதனால இனிமேலும் யாரும் இந்த மாதிரி நான் சொல்றவங்கள நம்பி ஏமாறாதீங்க. உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி பயன்படுத்தி டோட்டலாவே உங்க எப்படி சொல்றது, டோட்டலாவே நிறைய பேர் இவன் இல்ல, டோட்டலாவே நிறைய மாவட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த இஷ்யூ வந்து பெருசானது உண்மையிலே நான் சொல்றேன் ப்ரோ. இந்த இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா படம் டைமிங் இது நமக்கு பேக் ஃபேர் ஆகும். அப்படிலாம் இல்லை. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்ப நானே தப்பு பண்ணாலும் நான் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால இந்த படம் டைமிங் அப்படி இப்படிலாம் இல்லை. நம்ம சாருடைய படம் எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யாரை கண்டும் பயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை. படத்துடைய ரிசல்ட் எப்படின்னு பாட்டிலே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இது படம் டைமிங் நமக்கு பேக் ஃபேர் ஆயிட்டு அவர் பேங்கை கொள்ளடிக்கிறாரு, இவங்க எங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு. படம் ரிசல்ட் வந்து படம் பேசணும், நம்ம வந்து பேசக்கூடாது. படமே வரல, நான் இப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ட்விட்டருங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். எல்லாரும் இருப்பீங்க, ஆஃப்லைன் இருப்பீங்க, ஆன்லைன் இருப்பீங்க, எல்லாரும் இருப்பீங்க. என்னுடைய ஆதங்கம் என்ன, இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள நம்பாதீங்க தயவு செஞ்சு. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க கொண்டாடுங்க, வைங்க, வேண்டாங்கல. இன்னொருத்தரை நம்பி ஒரு அகரி, அதான் நம்ம சார் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்கன்னு கேட்டிருப்பாரு. அதைத்தான் நானும் சொல்றேன், கண்மூடித்தனமா தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. என் பசங்களுக்கு என்னைய பத்தி தெரியும். நான் இவ்வளவு தூரம் நான் பேசுறேன் அப்படின்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண போறதில்லை. என்னைக்குமே நம்ம சார் சொல்லி கொடுத்த பாதையில தான் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பான முறையில நீங்க எல்லாருமே இத ஒரு 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 இதா எடுத்துக்கோங்க. நான் எல்லாரும் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு இஷ்யூன்னு பார்க்காதீங்க, இது நமக்கு ஒரு பாடம்னு நினைச்சுக்கோங்க. இது ஒரு இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டா அது வந்து கண்டென்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன், இதோ ஏதோ நடந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி இனிமே தப்பு பண்ணக்கூடாது. நம்ம சார் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் எனக்கு பொதுன்றாரு, பிறதுக்கு நம்ம மத்தவனை நம்பி ஏமாறணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோவை கிரியேட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு அதோட. இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மற்றபடி நீங்க பேசுங்க ப்ரோ, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். வேற ஓகே எதுவும் கேட்கணும்னா கேளுங்க, வேற எதுவும் கேட்கணும்னா கேளுங்க ப்ரோ. ஓகே ஃபைன் நோ பிரதர். யாருக்காவது இது ரிலேட்டடா ஏதாவது கிளாரிட்டி வேணும், இல்ல சார் அண்ணன் கண்ணன் பிரதர் அவர் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது விஷயம் வேணும்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸ்பீக்கர் வேணாலும் ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். எதுனாலும் நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் அவருக்கு மேல எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே தவறா எதுவுமே காமிச்சிடக்கூடாது. அதாவது தப்பு செஞ்சவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நிரபராதி யாரும் தண்டிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு எந்த வகையிலுமே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் அவர் கிளியரா சொல்றாரு. என்னன்னா திருநெல்வேலியில இவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அது இல்லாமல் நம்ம செலிப்ரேஷன் எல்லாமே பார்த்தோம் நம்மளே. அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த இந்த இஷ்யூக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றதை அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் வேணும், இல்ல தெரிஞ்சுக்கணும், இல்ல அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல அவரால் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க இவரை போய் டிஎம்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி, இன்கேஸ் இருந்தாலும் நான் சொல்றேன், இருந்துச்சுன்னா நீங்க போய் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க அதுக்கும் கூட என்னன்றது உங்களுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்பேஸ். அட் த சேம் டைம் அஜித் சார் ஆல்ரெடி ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஒரு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு, ஒரு அட்வொகேட் மூலமே கொடுத்துட்டாரு, லீகல் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய பேரை சொல்லி என்னுடைய இதை சொல்லி யாரும் எது செஞ்சாலும், யாருக்கு எந்த விதமான மோட்டிவேஷன்ல எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை யாருமே நம்பாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். என்னன்னா அவர் பேரை சொல்லி நடக்கிற எந்த பிசினஸ்க்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுன்றது அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன மீனிங், ஃபேன்ஸை வச்சோ யாரை வச்சோ என்னைக்குமே அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. யாரு உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல வந்தாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. எனக்கு அவரை தெரியும், எனக்கு சுரேஷ் சந்திரா சாரை தெரியும், இல்ல அவருடைய மேனேஜர் தெரியும், அவருடைய பிஏவை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியுங்கிற மாதிரி சில பேரு சில தவறான விஷயங்களை எடுத்துட்டு வரும்போதுதான் சில ஆட்கள் கஷ்டத்துல இருக்கிறவங்களோ இல்ல ஏதோ ஒரு இதுல இருக்கிறவங்க அந்த இடத்துல அவங்க எப்பவுமே நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்க ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கோம்னா யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன விஷயம் பண்ணிட மாட்டாங்களான்னு நம்ம போவோம்.
அந்த இடத்துல தான் சில பேர் வந்து இதை வந்து ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க. அதனால தயவு செஞ்சு யாருமே அஜித் சார் பேரை சொல்லி எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் நம்பாதீங்க. ஏன்னா அவரு தெளிவா இருக்காரு. அவர் வந்து என்ன, நான் ஒரு நடிகன், நான் மக்களுக்காக நடிக்கிறேன், அவங்கள என்டர்டெயின் பண்றேன், அவங்கள திருப்திப்படுத்துறேன், என் வேலையை பார்க்கறேன்றது அவருடைய இது. நீங்க ரசிகர்கள் படத்தை பாருங்க, பிடிச்சிருந்தா வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவர் இன்னும் கிளியரா சொல்லிட்டாரு, என் பேரை சொல்லி கூட நீங்க நற்பணிகள் பண்ண வேணாம், உங்க அப்பா அம்மா பேரை சொல்லி நீங்க நற்பணிகள் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், எனக்கு நேத்து ஒருத்தர் என்கிட்ட டிஎம்ஏ இருக்கு, யாருக்கா வேணா கூட நான் அனுப்புவேன். எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், பிரதர் நான் அப்ராட்ல இருக்கேன், நான் உங்களுக்கு 40,000 அனுப்புறேன், 50,000 அனுப்புறேன், நீங்க பேனர் ஒர்க் அது இது யாராவது பண்ணாங்கன்னா இந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணுங்க, என்னோட கான்ட்ரிபியூஷன் அஜித் சாரோட செலிப்ரேஷனுக்கு இருக்கட்டும், ஏன்னா நான் அப்ராட்ல இருக்கேன், என்னால இங்க எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு டிஎம் பண்ணார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், பிரதர் அஜித் சார் பேரை சொல்லி நீ எது பண்ணாலும் நீங்க அப்ராட்ல தனியா நீங்க வெல்ஃபேர் இது பண்ணி இது அதை போட்டோ எடுத்து உங்க ட்விட்டர்லயே நீங்க ட்வீட்டா போடுங்க, உங்க அக்கௌண்ட்லயே, எந்த தப்பும் கிடையாது. இதை எனக்கு அனுப்பிச்சு நான் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சு அவர் ஏமாத்தி உங்க காசும் ரீச் ஆகாம அது யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது பிரதர். நீங்க இந்தியா வரீங்க, எப்பயா இங்க வந்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பண்ணிக்கோங்க, நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்ப எனக்கு வருதுன்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி தவறுகளை யாரும் பண்ணாதீங்க. இங்க அஜித் சார் வந்து உங்களை 50,000 1,00,000 அப்ராட்ல இருந்து இங்க அனுப்பி, தெரியாத ஒரு ஆள், என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது, நம்பர் கொடுங்க பிரதர், டீடைல்ஸ் கொடுங்க, நான் அனுப்புறேன்றாரு. இது தேவையில்லாத வேலை. இதுதான் வந்து ஒழுங்கா இருக்கிறவங்களையும் ஏமாத்த தூண்டும். ஓகே, நம்ம நம்பி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் எதுக்கு 50,000 அனுப்புறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூண்டும். ஸோ தப்பு செய்யறதுக்கு நம்மளும் ஒரு காரணம். எப்படி தப்பு செய்யறவன் அவன் செய்யறது அவனோட தப்போ, தப்பை இன்டைரக்டா தூண்டுறதும் நம்மளுடைய தப்பு தான். ஸோ யாருக்குமே ஆன்லைன்ல பழக்கத்தை வச்சு மட்டும் பண பரிமாற்றம் பண்ணாதீங்க. எனக்கு 1000 ரூபாய் வேணா, எனக்கு ஆஃப்லைன்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா, நான் ஆன்லைன்ல வரேன் அப்படின்னா, அப்ப அங்க நீங்க அந்த இடத்துல யோசிக்கணும், இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆஃப்லைன்ல இருக்காங்க, இவ்வளவு பேர் அவனுக்கு பழக்கம் இருக்கும்ல, அவன் ஏன் சம்பந்தமே இல்லாம ஆன்லைன்ல வந்து எனக்கு 500 கூட 1000 கூடன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படின்னா அங்க நீ ஒழுங்கா இல்லாதனால அங்க யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனாலதான் நீ ஆன்லைன்ல வரன்ற மாதிரி தானே இது இருக்கு. எல்லாரையும் அப்படி சொல்லுவோம், 90% ஆஃப் கேசஸ் அப்படிதான் இருக்கு. ஒரு 10% தான் ஜென்யூனா ஆஃப்லைன்ல ஹெல்ப் கிடைக்காதவங்க வராங்க. அதே மாதிரி நிறைய டீனேஜ் பீப்புள் வந்து ஈஸியா ஏமாந்துறாங்க. அஜித் சார் ஒரு பேனர் வைக்கணும், ஒரு கட் அவுட் வைக்கணும், ஏதோ ஒன்று வைக்கணும்னு யாராவது ஒருத்தர் கேட்டா கூட அந்த டீடைல்ஸை வெரிஃபை பண்ணாம அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி மேட்டருக்கு பணம் கொடுக்காதீங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கீங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் ட்விட்டர்லயே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அதனால உங்க பேரண்ட்ஸுக்கு தான் அந்த பெயின் தெரியும், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க. தயவு செய்து அதுல ₹1 கூட தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. ஆன்லைன்ல அவர் பெரிய ஆளு, இவருக்கு 10,000 ஃபாலோவர் இருக்காங்க, இவருக்கு 1,00,000 ஃபாலோவர் இருக்காங்க, இவர் ரொம்ப நல்ல ஒரு ஃபாலோவரை வச்சுலாம் நல்லது கெட்டவர், இல்ல பெரிய ஐடி சின்ன ஐடி இதெல்லாம் வச்சு நல்லவர் கெட்டவர்லாம் நீங்க டிசைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க வந்து பேசுறவங்க எல்லாருமே வந்து இங்க பேசுறதை வச்சு மட்டும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க டிசிஷனுக்கு வராதிங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பழக்கம் இருக்கு, அவங்க பேக்ரவுண்ட் தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் நீங்க தயவு செய்து அவங்களை அப்ரோச் பண்ணுங்க, அவங்கள்ட்ட நீங்க பழக்கம் வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க, எதுனாலும் பண்ணுங்க. ஆன்லைன்ல அவர் பயங்கரமா பேசுறாரு, ஆன்லைன்ல ஒரு பயங்கரமா ட்வீட் போடுறாரு, அவருக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவர் ட்வீட் போட்டா இவ்வளவு ஆர்டி வருது, இதெல்லாம் வச்சு ஒருத்தர் யாருன்றதை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணி தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இங்க. அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. இப்ப ஆஃப்லைன்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அவர் கிளியரா சொல்லிட்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா அங்கேயும் நம்ம உஷாரா இருக்கணும். அங்கேயும் யாராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டு வராங்க, பிசினஸ் ரிலேட்டடாவோ மணி ரிலேட்டடோ வராங்க அப்படின்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி விஷயத்துல நீங்க தெரிஞ்சும் கூட தெரியாமையும் கூட போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்க ஃபேமிலியை பாதிக்கும். பிளஸ் அஜித் சார் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை அது ஏற்படுத்திடும். ஸோ எந்த வகையிலுமே அவர் எவ்வளவு ஜென்யூனா இருக்காரோ எல்லாத்துலயுமே அதுல ஒரு 15% நம்ம 20% நம்ம இருக்கணும். அதுதான் அவருக்கு நம்ம ரெசிப்ரிகேஷனா கொடுக்குற மரியாதை. முடியலையா ட்விட்டரை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, இல்ல எதுவுமே பண்ணாம உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவர் பேரை எங்கேயுமே நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். வேற யாராவது ஏதாவது ரிலேட்டடா கேட்கணும்னாலும் தாராளமா கேளுங்க. ப்ரோ திருநெல்வேலி எஃப்சி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இதுல இவ வந்து 4 வருஷம் வந்து இப்படி சொன்னீங்கல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஷோ எடுத்துக்கலாம் பண்றான்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா ப்ரோ. அப்ப அது வந்து இப்போ இந்த விஷயம் வந்து இப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி முன்னாடி எதுவுமே ஒரு க்ளூவோ இல்ல வேற யாராச்சும் இல்ல ப்ரோ, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய வரலையா? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் கண்ணா நிமிஷம். ஹலோ
ரகுமான் சொல்லி சொல்லு. அதுதான் அவர் பேசுறது எக்கோ அடிக்குதுன்னு சொல்றேன். சரி நான் சொல்கிறேன் ப்ரோ, தெளிவாக கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல 4 வருஷமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு. ப்ரோ நான் தெளிவாக சொல்கிறேன், 2010 பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. 13 தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது. அது வரைக்கும் யாருமே கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் மங்காத்தா வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. முடிஞ்சால் பண்ணாங்க, முடியலையா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே பண்ணாமல் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நான் தான் சொல்லிட்டு பசங்க துட்டே வாங்கி கட் அவுட் வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலமாக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணி நான் தான் அன்அஃபிஷியலாக நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்போ நான் சொல்கிற டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா எஃபி அதெல்லாம் ரொம்ப எஃபிஏ ஃபேஸ்புக்கே அந்த அளவுக்கு ஒன்றும் யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ண. அப்போ ஆர்கூட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு தமிழ்நாட்டில் பெரிய கட் அவுட்டு அப்படி இப்படின்னு வரும்போது. யாரா இது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சிவா அப்படி இப்படின்னு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் சொன்னேன்ல, அந்த நேரத்தில் நான் ஊரில் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன குட்டியில் இருந்து தான் நாங்கள் பழைய பசங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த கொரோனா பீரியட்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமாக நாங்கள் இப்போ கண்ட்ரோல் எடுத்து நாங்கள் பழைய மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் தான் எல்லாமே, எல்லோரும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு இந்த ஷோ போடுறது வைக்கிறது. அப்போது தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா யார் போய் ஷோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. நான் பண்ணுறேன் வைக்கிறேன். அதாவது மற்ற ஆக்டர்ஸ்க்கு அப்படி கிடையாது. ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கட்டமைப்பு இருக்குது. அவங்க கேட்குற மாதிரி எல்லாமே தேட்டரில் சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. வந்தவன் போனவன் கத்திரிக்காய் வியாபாரி, வாழைக்காய் வியாபாரி எல்லாம் வர்றவங்க ஃபுல்லாக பிஸ்னஸ் ரீதியாகவே சாரை பார்த்து சார் படம் எடுத்தால் கண்டிப்பான முறையில் ப்ராஃபிட் ஜோனில் போயிடலாம், நம்ம வந்து டிக்கெட் ரேட்டை ஏற்றலாம். நம்ம என்ன சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா செலவாகுமா, நமக்கு பேலன்ஸ் வந்து 70,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவே சாரை பார்த்து வந்து இந்த மாதிரி படம் எடுத்து அவங்களும் அதுக்கேற்றாக்கில் ஷோவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லா தேட்டர்லேயுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் திருநெல்வேலின்னு நான் சொல்லலை, எல்லா ஊர்லேயுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி வந்ததில் தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ளே வந்தது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பண்ணதில் எந்த வெல்ஃபேரும் கிடையாது. இவங்க பண்ணதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. சும்மா பேருக்கு அது இதுன்னு பண்ணிவிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு படம் மட்டும் எடுக்கிறது, அந்த டைமிங் மட்டும் வர்றது. ஏன் மே 1க்கு நீ இவன் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டான் ஃபோட்டோவை காட்ட சொல்லுங்கள். 10 வருஷத்துக்கு முன்னே கூட்டி போட்டிருக்கலாம். இப்போ கரண்ட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, கரண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்க ஷோ எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நான் ஷோ பட்டு மட்டுமே பேசலை. சார் வந்து நான் தான் சொல்கிறேன், வெல்ஃபேர் பண்ணுறதுக்கு தான் மன்றம் இருக்கும்போதே கஷ்டப்படுறவனுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லையா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாரு, அவ்வளோதான், டிஸ்டர்ப் பண்ணாத. அது மாதிரி உனக்கு பிடிச்சிருந்ததை பண்ணி, பிடிக்காததை நீ பண்ணாதன்னு தான் சொல்லியிருக்காரு அவர். இப்போ நான் சொன்னது அதான் ப்ரோ. இப்போ எனக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்ன கூட்டி தெரியுமா நீங்கள் கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, சிம்பிளாக ஒரே லைனில் முடிக்கணும்னா எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் இந்த அளவுக்கு ஏமாத்தினாருன்னு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பசங்க அந்த நேரத்தில் இவரை கண்மூடித்தனமாக நம்பினாங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொன்னது, கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. லாஸ்ட் ஆனால் முடிச்சது காரணமும் அதுதான். இப்போ நான் இருக்கேன், இப்போ பால்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்ப போய் தான் நம்ம வந்து ஏமாறுறோம். அப்போ ஏமாறுறதுக்கு நம்மளே வழிவகுக்கிறோம். அப்போ அந்த வழிவகுக்கிறது யார், நம்ம தான். ஏமாத்துறதும் நம்மளே ஏமாந்துக்கிறோம், ஏமாற்றுறவனுக்கு நம்மளே தூக்கியும் விட்டுறோம். நம்ம அந்த மாதிரி இன்னொரு 10 பேரையும் சேர்த்து ஏமாற்றிடுறான். இவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன இதாக ஆரம்பித்து இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சாரோடைய நேமை சொல்லியே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மியூட்டில் இருக்கும்போது கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு திருப்பு வந்தார் எங்கள் ஊருக்கு, 2000 ரூபா கொடுங்கன்னு வாங்கினாரு, எனக்கு இப்போ வரைக்கும் போட்டு உள்ள ப்ரோ. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியலை. நான் இப்போ வந்து சொல்ல வரேன், ஒவ்வொருத்தராக தான் இப்போ வராங்க. அப்போ ஒரு ஆள் மேலே குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருப்பாங்க, எத்தனை மாவட்டத்தில் ஏமாற்றிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏமாறாதீங்க. இதுதான் அந்த ஸ்பேஸோடைய கான்செப்டே. யாரும் இந்த மாதிரி ஏமாற்றிருந்தாலோ இனிமேல் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி எதுவும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, அவ்வளோதான், சிம்பிள். அப்படிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சாரை, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட போங்க. அவங்க நல்லவங்கன்னு தெரியுதா பாருங்கள். பிடிக்கலையா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். பண்ண முடியலையா உட்காந்து வேடிக்கை பாருங்கள், அவ்வளோதான். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்கன்னா லாஸ்ட்டாக நான் முடித்தது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது ப்ரோ. ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு ஏமாத்தினார் வச்சாருங்கிறது இவ்வளோ தூரம் வெட்ட வெளிச்சமாக வந்தது இப்போ தான். இப்போ விவேகம் படம் டைமிங்கில் ஒருத்தருக்கு ஷோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு ஏதோ டாக்குமெண்ட் இன்னைக்கு வந்த நியூஸ், ஷோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, கிட்டத்தட்ட வந்திருக்கு.
அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவர் வந்து என்னென்னா தெனாவட்டா பதில் சொல்கிறாரு. உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாததே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே பண்ணாத தப்பே நான் பண்ணிட்டேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது போலீஸ் தான் அடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் ப்ரோ. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அப்போ நம்ம பர்சனலாக நம்ம உள்ளே இன்டராக்ட் ஆகும்போது இவனுக்கு அவனுக்கு ஆகலை, அதனால் எதுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேம் நமக்கு தேவையில்லை. நம்ம யாருக்கு வந்து அந்த வழியிலையும் நம்ம தலையிடலை. நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட், சார் சொல்லி கொடுத்தது அதான். நான் அதை தான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயும் சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சால் பண்ணு, முடியலையா விட்டுரு, அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம். அவருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம், ஏன்னா அவனும் ஒரு ஃபேன் தான், ஃபேக்காக இருந்தாலுமே அவனும் ஒரு ஃபேன் தான். அவனுக்கு சரி ஏதோ ஏமாற்றிட்ட, அவங்க ரெக்கவர் அவங்க இழந்த பணத்தை மட்டும் கொடுத்துரு. உடனே கேட்கல, ஒரு 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 2 வாரம் டைம் கொடுத்தோம், அப்பவும் கொடுக்கல. கடைசி அவன் விட்ட வார்த்தை என்னென்னா, உன்னால் முடிஞ்சதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட மிரட்டுறான். எங்கிட்ட ரெஸ்பான்ஸே இல்லை. எங்கிட்ட வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள்கிட்ட போட்டி போடுற மாதிரி டோட்டலாக ஒவ்வொரு தேட்டராக போய் ஷோ கேட்குறது வைக்கிறது, அது அவன் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகிறான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தப்பும் பண்ணிவிட்டு மறுபடியும் அஜித் சார் பேரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் அஜித்துக்கு வந்து படம் எடுக்கிறேன்னு எந்த தைரியத்தில் வரான்னு எனக்கும் தெரில. எனக்கும் இப்போ அது வரைக்கும் புரியல. என்னென்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாகவே இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் நம்ம பசங்க வந்து டோட்டலாக இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு போகிறது. ஏன்னா அந்த நேரத்தில் ஃபேன் பேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சாருக்கு வந்து ஆஃப்டர் ரஜினிகாந்துக்கு அப்புறம், சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் மன்றங்கள் அதிகமாக வந்து நம்ம சாருக்கு மட்டும்தான். பழைய ஆட்களுக்கு தெரியும், என்ன என் ஏஜில் உள்ளவங்களுக்கு, என்னோடய சீனியருக்கெலாம் தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஆன்லைன் ஃபைட்டு அப்படி இப்படின்னு வரும். டோட்டலாக ஆன்லைனை மட்டும் வச்சு இவங்க வெயிட்டு அவங்க வெயிட்டுன்னு இல்லை, எக்கச்சக்க ஃபேன் பேஸ் இருக்குது நம்ம சாருக்கு. அதில் கண்டும் காணாமலும் நிறைய பேர் இருக்காங்க. மெச்சூரிட்டி பர்சன்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சில ப்ராடுகாரங்களும் இருக்காங்க. இதுதான், வேற எதுவும் இல்லை ப்ரோ. நீங்கள் கேட்டதுக்கு பதில் வேற எதுவும் கேட்க போறீங்களா? ஓகே பிரதர், ஆன்சர் கிடைச்சிச்சா? ஓகேண்ணா. ஓகே. இல்ல என்னன்னா, இவ்வளவு அதாவது 2010லயே வந்து சார் வந்து மன்றத்துக்கு கலைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் இப்படி ஏமாத்துறான்னு நம்பி ஏமாந்துருக்காங்களே, அவங்கள நினைச்சதான் கொஞ்சம் ஃபீலா இருக்கு. கேட்டீங்கன்னா எல்லாருடைய கான்செப்ட் இப்ப ஏமாந்தவர் அந்த ஐயப்பன்கிறவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, எந்த நம்பிக்கையில நீங்க கொடுத்தீங்க, எதுவுமே இல்லையே, எந்த இதுவும் இல்லையே, சாருடைய பேரை சொல்லி யாரும் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா, அதாவது சிவாங்கிற ஒரு ஃபேமை நம்பி அவர் உள்ள போகல, அஜித்குமாருங்கிற ஒரு ஃபேமை நம்பி தான் போறாரு. அப்போ அந்த மாதிரி வரும்போது இவங்க அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த அறியாமை தான் மறுபடியும் இந்த மாதிரி ஆட்களை தப்பு பண்ண தூண்டுது. இவங்க இதுன்னு இல்லை ப்ரோ, நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வாங்க ஷோ எடுத்து தரேன், இவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம், என் பேரில் எடுங்க, நான் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், நான் தான் பண்ணேன் வச்சேன்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன்ல, ஒரு 4 இயர்ஸாக அவருடைய பீரியட் இருந்தது. அந்த டைமிங்கில் அவர் என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு, எக்ஸட்ரா. அது நமக்கு தேவையில்லை. நீ தப்பு பண்ணாமல் போயிட்டே இருந்தேன்னா நீ நல்லவன். உன் மேலே ஒரு சின்ன ரிமார்க் வந்துருச்சுனாலும் நீ கெட்டவன் தான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. இதுன்னு இல்லை, நிறைய நடந்திருக்கு. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளை பின்ன நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அது வந்து நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோம் நாளைக்கு நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பான முறையில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த மாதிரி அதை சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன். இல்லங்க, தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் பரவாயில்ல. ஆனா ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுது, நம்ம சாரோட பேர் வந்து கண்டிப்பா ப்ரோ. இப்போ நம்ம 9 மணிக்கு ஸ்பேஸ் ஆரம்பிச்சோம், இப்போ மணி 9:45. இப்போ நீங்க வந்து எனக்காண்டியோ ஃபால்ஸ் ப்ரோக்காண்டியோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களோ அப்படின்ட்டு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. என்ன இஷ்யூ, நம்ம சார் பேர் இதுல கெட்ட பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த நேம் அஜித்குமாருங்கிற நேம் காண்டி தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்களே தவிர நீங்களும் நானும் யாருன்னே தெரியாது. நம்ம எல்லாரும் இப்போ ஒரு இதா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சார் மேல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இப்போ நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்டென்ட் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எப்படி தான் இருப்பாங்க. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்கிட்டையும் நிறைய ப்ரூஃப் இருக்கு. எல்லா மன்றத்தில் நடந்த ஸ்கேமும் இருக்கு, எல்லா மன்றத்தில் நடந்த பொம்பளை விவகாரமும் இருக்கு. இதெல்லாம் 2 நிமிஷம் ஆகாது, 2 நிமிஷம் ஆகாது போட்டு விடுறதுக்கு. நீங்கள் உங்கள் லட்சணத்தை நாங்கள் எதுக்காண்டி பொறுமையாக இருக்கோம், எங்களுக்கு இது தேவையில்லை. நீங்கள் சில்லறத்தனமாக இருந்தீங்கன்னா நாங்களும் சில்லறத்தனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இது வந்து நான் தான் சொல்கிறேன்ல,
எங்கள் சார் சொன்னது ஒன்றே ஒன்று தான், உன்கிட்ட வந்தானா உன்னால் முடிஞ்சா பாரு, இல்லைனா விட்டுரு, அவ்வளோதான். நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாக வரல. நான் தான் ஒரு ஸ்பேஸில் மேலே ஒரு பின் பண்ணி போட்டிருப்பாங்க, இந்த ஆன்லைன் ஃபைட்டர்ஸுக்கெலாம் நான் ஒரு இன்டர்வியூ வந்து இப்போ ஒரு 11 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க, தலையா தளபதியா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், தலையா தளபதியாலாம் இல்லை, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். என் ஃபேமிலியில் என் தம்பி, கூட பிறந்த தம்பி பெரிய விஜய் ஃபேன், நான் அஜித் ஃபேன்னா அவன் பெரிய விஜய் ஃபேன். அப்போ என் தம்பி வந்து எனக்கு எதிரி கிடையாது. சொல்கிற புரியுதா? என் கூட பிறந்தவன் அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவன் வந்து அவங்கள கொண்டாடுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு பிடிக்கலையா சத்தங்கட்டமாக போயிடணும். நீ வந்து அதை டீக்ரேட் பண்ணக்கூடாது. உங்கள் சைடில் உள்ள லட்சணங்களை போட்டால் அதுவும் பெரிய லெவலில் போய் யாருமே இந்த சினி ஃபீல்டில் வந்து உத்தமம் கிடையாது. சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? அது மாதிரி எல்லா ஃபேன்ஸ் கிளப்லேயும் தப்புகள் நடக்கத்தான் செய்யுது. வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பித்தா எங்களுக்கும் 2 நிமிஷம் ஆகாது. ஆனால் வேஸ்ட் ஆஃப் டைம். இதில் 10 பைசா யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் அஜித் அப்படி இப்படி ஒரு மீம்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் போயிடலாம். இப்போவும் சொல்கிறேன், இதில் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் திட்டு வாங்கினதாக தான் இருக்கும். உங்களை கண்ணுக்கே தெரியாத 10 பேர் திட்டுவான், நீங்கள் அவனை திட்டுவீங்க, அது உங்களோட ப்ராப்ளமாக தான் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கத்தான் செய்யுது, எல்லா ஊர்லேயும் தப்பு நடக்கத்தான் செய்யுது. ஸோ இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுக்காமல் எல்லாரும் ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது அதுதான். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் நீங்கள் இனிமேல் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக போகும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இதை வந்து ஆன்லைன் ஃபைட்டு ஆஃப்லைன் ஃபைட்டு அப்படிலாம் ஆன்லைனில் ஏமாற்றிட்டாங்க, ஆஃப்லைன் அப்படிலாம் இல்லை. ஏமாறாதீங்க, எங்கே ஏமாந்தாலும் ஏமாந்தது தான். வேறு எதுவுமே நான் சொல்ல வரல. வேறு எதுவும் கேட்குறீங்களா ப்ரோ? அதான் நீங்கள் சொன்னது 100% உண்மைதான் பிரதர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க எல்லா பக்கமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் தான் போய் தேவலாமல் ஏமாந்துக்கிறாங்க. அவங்க தான் விழிப்புணர்வு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாடமாக இருக்குது. எல்லாம் புரிஞ்சுட்டு இனிமேல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து அன்லிஸ்ட் பண்ண ஒருத்தவங்க ட்விட்டர் வச்சோ ஒருத்தவங்க அப்போ ஆக்டிவிட்டி வச்சோ நீங்கள் பார்த்து டக்குன்னு வந்து நம்பி கொடுங்க. எல்லாருமே சராசரி மனுஷங்க தான். இங்கே எவ்வளோ அன்றாண்டு வேலைக்கு போயிட்டு அன்றாண்டு வந்து இங்கே சில பேர் பில்டப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்துட்டு ஏமாந்துறீங்க. அப்பெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் நேரம் பாருங்க. ஃபஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கூட பேசி பழகுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாட்டம் இணையத்தில் வச்சுக்காதீங்க. இங்கேன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே தான் சொல்கிறேன். எங்கேயுமே வந்து இந்த மாட்டம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நான் எப்படி தரேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் லோக்கல் உங்கள் சர்க்கிள் இருக்கோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாட்டை நம்பாதீங்க. இது இந்த ஃபேன்ஸ் கிளப்பு மட்டும் இல்லை, பொதுவாகவே லைஃப்பில் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு தொழிலாக இருக்கும், ஒரு மன்றம் டீம் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, எங்கே போனாலுமே இந்த மாதிரி இதில் வந்து இறங்கினேன்னு உங்களுக்கு ஆபத்து தான். இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாச்சும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதான் சொல்லுங்க. ஓகே திருச்சி, ஓகே ஃபைன். வேற யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்லை நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். யாருக்காவது கிளாரிட்டி வேற யாரும் எதுவும் கேட்கணும்னா கேளுங்க. பெட்டர் நீங்க ரெக்கார்ட் ஸ்பேஸ் போட்டுருக்கலாம். இது மாம்ஸ், இதை ரெக்கார்ட் பண்ணி என்ன கிடைக்க போகுது நீ சொல்ல? ரெக்கார்ட் பண்ணி நமக்கு மாம்ஸ் 300 பேருங்கிறது நான் தான் சொல்றேன்ல, விருப்பம் இருக்கிறவன் வர போறான். இன்னைக்கு விருப்பம் இருக்கு, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு ஏதாட்டும் வேலை இருக்கும் மாம்ஸ். இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டி நமக்கு என்ன அவார்டு கொடுக்க போறாங்களா மாம்ஸ்? வேற மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு மாம்ஸ் புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுப்பான். ஒவ்வொருத்தனையா போய் தட்டி எழுப்பி நான் நல்லவன் நான் உத்தமன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. விட்டுரு, புரிஞ்சுப்பான் புரியாதவன் போய்கிட்டே இருக்க போறான். மாம்ஸ் குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்சு போச்சா? கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். அது மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இதனால இங்க வந்து அப்படி நாங்கள் பிளான் பண்ணபடி செலிப்ரேஷன் பயங்கரமா நடக்கும் இந்த வருஷம். துணிவு வாரிசு ரெண்டுமே இறங்குது. ரெண்டுமே அவங்க, நான் தான் சொல்கிறேன்ல, அவங்களும் பெரிய லெவலில் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் பெரிய லெவலில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்காண்டி இது வந்து எல்லாம் ஸ்டாப் ஆயிரும். பிளான் பண்ண டேட்டில் எல்லாமே பக்காவாக நடக்கும். செலிப்ரேஷன் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பான முறையில் துணிவு கண்டிப்பான முறையில் துணிஞ்சு வரும் திருநெல்வேலியில், அவ்வளோதான். வேறு யாரும் எதுவும் கேட்குறீங்களா? எனிபடி வேற யாராவது? ரகுமான் ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும் நீங்க சொல்லிடுங்க உங்களோட பாயிண்ட். யாராவது கேட்கணும்னா எல்லாமே பிரீஃப் பண்ணிட்டாரு ப்ரோ. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாமே பிரீஃபா எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். இல்ல ஆமா ப்ரோ, திருநெல்வேலி டீம் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் ப்ரோ. இந்த இடத்துல வந்து நீங்க பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ இருக்கு? இல்ல ப்ரோ அதான் ப்ரோ, நீங்க வந்து மத்த நீங்க வந்து பேசும்போது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கட்ட எக்கோ அடிக்குதா?
யோ அண்ணா நீ தான் மியூட் போடு அவர் பேசுறது. ஆமாயா எக்கோ அடிக்குது. மியூட் போட்டேன். பேசுங்க. அதான் ப்ரோ, இப்ப நீங்களா வந்து டைரக்டா வந்து கிளியர் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ட் ஆகும் ப்ரோ. மத்தவங்க என்னதான் பேஸ் போட்டு பேசினாலுமே வேலைக்கு ஆகும். இப்ப நீங்க வந்து டேரக்டா சொல்லும் வந்து ரொம்ப வந்து அழகா தெளிவா சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் தெளிவா பேசுனீங்க. சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, தப்பு பண்ணுறவங்க வந்து கண்டிப்பான முறையில் தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண மாட்டாங்க. நம்ம பால்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க தப்பு பண்ணுறதுக்கு நம்ம தான் வழி வகுக்கிறோம். அந்த வழியே இனிமேல் யாரும் வகுக்காதீங்க, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சிட்டு ஒரே லைனில் முடிச்சாச்சு. இந்த வழி வகுக்கிறத நம்மளே ஸ்டாப் பண்ணிக்கிட்டா ஏமாறாமல் நம்மளும் தெளிவாக இருந்துக்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. பண்ணிக்கிறேன். படம் வருது, எல்லாருக்குமே தெரியும். செலிப்ரேட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விஷயத்துல ஆன்லைன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. திரும்பவும் நான் சொல்லிடுறேன், லாஸ்ட் டைம் வலிமைக்கும் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இன்னொரு வாட்டியும் சொல்றேன். ஃபேக் டிக்கெட்ஸ் நிறைய வரும் பிரதர் ஆன்லைன்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு எக்ஸ் தேட்டர்ல நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே டிக்கெட்டை டிஎம்ல போயிட்டு ஒரு 2 பேருக்கு விற்கிறதுனால, இது எல்லா சைடும் நடக்குது. திரும்பவும் சொல்றேன், நம்ம கண்ணன் பிரதர் சொன்ன மாதிரி தான் இது எல்லா சைடும் நடக்குது. அலர்ட்டுக்காக நான் திரும்ப இதை சொல்றேன். நிறைய ஃபேக் டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் இருக்கு என்கிட்ட, நான் 200 வாங்கினேன், எனக்கு 400 கூட. 200 கொடுக்குற டிக்கெட் 400 வாங்குறது கூட உங்களோட சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக் டிக்கெட்ஸ் ஒரே ஆளுக்கு ஒரே டிக்கெட் 3 பேருக்கு விற்கிறாங்க, ஒரே டிக்கெட் 4 பேருக்கு விற்கிறாங்க. அங்கே தேட்டர்ல போய் 4 பேர் ஒரே ஆள் போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது ஜென்ரலாகவே. ஸோ அதனால தயவு செஞ்சு ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் இது பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க, இல்லை நேரில் போய் வாங்குற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய ஏமாத்துறாங்க. அதே மாதிரி டிக்கெட்டுக்கு பைசா கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு 1க்கு 10 தடவை யோசிச்சு கொடுங்க. பிரதர் நான் டிக்கெட் எடுத்துட்டேன் அனுப்புறேன்னு வாங்க, நீங்கள் பைசா அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் பிரதர் டிக்கெட் என் கையில் இல்லை, ஃப்ரெண்டு கையில் இருக்கும்பா. அவன் ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்பரே இருக்காது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். இது நடந்திருக்கு சரியா? தனிப்பட்ட முறையில் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. 10 டிக்கெட் இருக்கும்பா, 10 டிக்கெட் ஆகா, இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் 10 டிக்கெட் எவன் தருவான், ஓகே இந்த பிரதர் அமௌண்ட் உடனே நீங்கள் ஒரு ஆர்வத்தில் படம் பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் அனுப்பி விட்டுருவீங்க. அடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணால் காலே போகாது, அவன் சிம் கார்டை தூக்கி போட்டு போயிடுவான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டிக்கெட் 500 எவ்வளோ ஆச்சு? 10 டிக்கெட்டு சரியா? 5000 ஆச்சு. ஸோ 20 டிக்கெட்னா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி 10 பேர்ட்ட விற்றா என்ன? ஸோ இது எல்லாமே வந்து எல்லாரும் இதை பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. பண்ணுற ஆட்கள் நம்ம இவர் சொன்ன மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி இருக்காங்க. நான் அவர் சொன்ன மாதிரி அவங்க ஏமாத்துறாங்க ஏமாத்தலை, அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஏமாற வேணாம். உங்களுக்கு டிக்கெட் எப்படி எடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணுங்க, இல்ல நேரடியா போய் நீங்க கவுண்டர்ல எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மக்கள் யார் இருக்காங்களோ அவங்க மூலமா எடுத்துட்டு போங்க. தெரியாத ஒரு ஆளுக்கு டிஎம்ல போய் கதவை தட்டி எனக்கு டிக்கெட் எடுத்து கொடு, எனக்கு அந்த தேட்டர்ல கொடு, இந்த தேட்டர்ல கொடுன்னு சொல்லி திரும்ப நான் 2000 ஏமாந்துட்டேன், 3000 ஏமாந்துட்டேன்னு சொல்லி உங்க என்ன சொல்றது, படம் பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட்டும் போயிடும், உங்களோட காசும் போயிடும், எல்லாம் போய் உங்களுக்கு அன்னைக்கு அந்த டேவே வந்து ஒரு ஒஸ்ட் டேவா மாறிடும். அதாவது நம்ம செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு வருத்தமான நாளா மாறிடும். அதனால தயவு செஞ்சு அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பைசா கொடுக்காதீங்க. முடிஞ்சா நேர்ல போய் வாங்குங்க, இல்ல கவுண்டர்ல போய் வாங்க, இல்ல நீங்களே ஆன்லைன்ல புக் பண்ணுங்க. திரும்பவும் நான் சொல்றேன், இது கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா இது நடந்துகிட்டே இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. பிரதர் இப்போ வரைக்கும் நான் தேட்டருக்கு பேர் சொல்ல விரும்பல. நான் வேணா உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன், டிஎம்ல சொல்லுங்க. என்னன்னா இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த தேட்டரில் இந்த டிக்கெட் எனக்கு எடுத்து கொடுக்க பிரதர். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மெசேஜ் வந்துருச்சு இது வரைக்கும். நான் சொல்றது இது வரைக்கும் சொல்றது ஒரு 1 வீக்குள்ள. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து, அதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம், டிக்கெட் எடுக்கணும், படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதில் 1% கூட நம்ம தவறான ஆள்கிட்ட போய் டிக்கெட்டையோ பைசாவையோ கொடுத்து ஏமாந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி தெரியாத பசங்க வந்து அந்த ஏரியா தேட்டருக்கு நீங்க போனாலே அவங்களே கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, தெரியலனாலும் அப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு அவர், அவ்வளவுதான். அந்த ஏரியா தேட்டர்ஸ்க்கே நீங்க விசிட் பண்ணி கேட்கலாம். இப்ப நீங்க படம் வருதுன்னா ஒரு 1 வீக் முன்னாடி போய் போனீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. டெய்லியே ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னாலும் தெரியும் அந்த தேட்டர்ல என்ன நடக்குதுன்னு. நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். நீங்க சும்மா போய் இங்க வந்து டெய்லி ஒரு விசிட் போனீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த படம் எடுக்கிறப்ப இந்த தேட்டர் சூப்பரப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறம் டீல் பண்ணிக்கலாம். நீங்க ஏமா இங்க வந்து பேசிட்டு இங்க எதுக்கு தேவையில்லாம நீங்க வந்து கான்டாக்ட் பண்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க எங்க இருக்கீங்க, இங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க டேரக்டா போனீங்க உங்களுக்கு மன திருப்தியா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தோம், தலையும் அந்த பிளஸையும் பார்த்த மாதிரி ஒரு என்ஜாய் மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. நேரடியா போய் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஆன்லைன்ல கொஞ்சம் தவிர்த்துருங்க.
அவங்களே கைடன்ஸ் பண்ண நம்ம ஃபேஸ்புக்கில் ஒருத்தங்கிட்ட கேட்கணுங்கிட்ட அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக உன் ஏரியா தேட்டர் விசிட் பண்ணு, எவன் ஷோ எடுத்திருக்கான், நீ என்ன ஷோ போட போற, அவன் முதல்ல பெப்சி ஷோ போடுறானான்னு முதல்ல கேளு. அது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் எடுத்து போட்டுங்கடா, அதான்டா உண்மை. சொல்லுங்க மதன். கண்ணா கேக்குதா? ஹலோ கண்ணா, சொல்லுங்க ப்ரோ. யாருன்னா உங்களுக்கு தேடி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா எக்கோ அடிக்குது. எனக்கே இந்த சவுண்ட் கேக்குது. நான் மூச்சே விடலையே, நான் அமைதியா கேக்கும். சரி, நான் மியூட் போட்டுக்கிறேன். சொல்லுங்க. இல்ல as a fan எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். யாருன்னா உங்களை தேடி வந்து இந்த மாதிரி அவர் என்னை ஏமாத்திட்டே சொன்னா நீங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஐ திங்க் அவங்களுக்கு ஃபேவரா என்ன பண்ணி விடுங்க. அதாவது நம்ம சார் பேர் இவனும் நம்ம சார் ஃபேன் தான், அவங்களும் நம்ம சார் ஃபேன் தான். ஏமாற்றினாங்க தெரியாது, ஏதோ இவர் கொடுத்து ஏமாந்துட்டாரு. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணி விட்ருங்க அவருக்கு. எடுத்து மட்டும் அது மாதிரி தான் ரிக்வெஸ்ட். எனக்கு வேறு இல்லைண்ணே. ஏன்னா ஒருத்தர் கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. கண்டிப்பா இப்போ இந்த இஷ்யூலையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லணும்னா இன்னும் போய்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பேஸு. காலையில் ஆரம்பித்து இந்த செகண்ட் வரைக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்பேஸ் கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி வர வச்சு காலையில் ஆரம்பித்தது. நல்லா கேளுங்க, அந்த லேடி வந்தாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போனாங்க, அவங்க கூட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா எல்லாத்தையும் நாங்கள் தான் ஃபுல். அது சொல்ல விரும்பலை ப்ரோ, சொன்னால் சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். சப்போர்ட் பண்ண மாட்டோன்னு இல்லை, கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ. முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணலாம் ப்ரோ. அதுக்குன்னு நம்ம வந்து கடவுள் இல்லை, எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க முடியுங்கிறது நம்ம அஷ்யூரிட்டி கொடுக்கவும் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போவும் அவங்கள சும்மாலாம் நாங்கள் சொல்லலை. என்னென்னா உங்கள் பணத்தை, நீங்கள் இழந்த பணத்தை கண்டிப்பான முறையில் ஒன்று போலீஸ் ரீதியாக வாங்கி தரோம், இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசி ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தது. அவங்களும் அதை நம்பி தான் போயிருக்காங்க, சும்மாலாம் இல்லை. சரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, திருநெல்வேலி கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஆக்ஷன் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதை ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் என்னென்னா கொடுக்கணும்னு மைண்டு இருக்கணும்ல ப்ரோ. தப்பு பண்ணிட்டான், நான் கம்பி நின்னாலும் பரவாயில்ல, என்கிட்ட 10 பைசா வாங்க முடியாதுன்னு சொல்கிறோன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து வேறு மாதிரி தான் பண்ணணும். அது நம்ம எப்படி சொல்கிறது, அது தப்பு. அதாவது சொல்லி புரிஞ்சுக்க வைக்கலாம், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறவன இன்னும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் அந்த சிவாங்கிற கேரக்டர்கிட்ட எல்லாருமே பேசிட்டாங்க, எதுக்கு இப்படி தப்பு பண்ணேன்னு பேசும்போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, உலகத்தில் எவனும் பண்ணாத தப்பே நான் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் ப்ரோ. முடியலையா போலீஸ் கண்ட்ரோலில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் என்னென்னா அவன் இந்த தப்பு பண்ணான், இவன் இந்த தப்பு பண்ணான்னு அடிக்கிட்டே நீ முதல்ல உத்தமனா அதை பார்த்துட்டு பேசு. நீ வந்து உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட திருச்சியில் ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கள் ஊருக்கு வந்தாருண்ணா, இந்த மாதிரி இப்படி நிற்கிறேன்டா, ஒரு சின்ன ஒரு எமர்ஜென்சி அக்கௌண்ட்டில் வரலடா, நீ போட்டு விடு, ஊருக்கு போய்ட்டு போட்டு விட்றேன்னாரா. 2 வருஷம் ஆச்சா இப்போ வரைக்கும் போட்டு விடலையா. இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா புது நம்பர் சொல்லலை, ஒரே ஆளை தான் எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே, இவரை வந்து ஒரு ஃபேமுன்னு காட்ட போய் தானே அப்போ எல்லாம் இவங்களை நம்பி இந்த மாதிரி சிவாண்ணன் திருநெல்வேலிக்காரர் இப்போ நான் இருக்கேன் நாளைக்கு எனக்குமே நான் ஏமாற்றணும்னு மைண்ட் செட் வரையில் நான் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வருவேன். நான் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஃபேமு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வருவேன். அப்போ என்னை நம்புறவங்க யார், இவர் அஜித் சார் ஃபேனு அப்படின்னு தான் வருவாங்களே தவிர கண்ணன்கிற ஒரு கேரக்டருக்காண்டி யாரும் வரமாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், அவர் நேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க, பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நான் தான் சொல்கிறேன் ப்ரோ, சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஆனால் கண்டிப்பான முறையில் முடிஞ்ச அளவு எங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ எஃபோர்ட் போட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவோம். முடியலையா போலீஸ் கண்ட்ரோலில் விட்டுட்டு டோட்டலாக நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான் ப்ரோ. அவ்வளோதான் பிரதர், கரெக்ட். இன்னொன்னு, இந்த விஷயத்த கரெக்டா டீல் பண்ணவே பெரிய இதுதான். ஏன்னா இதுல வந்து 2 பக்கமே கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். அந்த பக்கம் போனா உங்க பேரும் கொஞ்சம் இதாகும், இதுல சார் பேரும் கொஞ்சம் வரும். இதை கரெக்டா தான் டீல் பண்ணிருக்கீங்கன்னா. இன்னொன்னு, இப்போ இங்க ஆன்லைன்ல இது ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்கப்ப இவ்வளவு பெரிய கிளாரிபிகேஷன் கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்ண்ணா. நல்லபடியா இதை முடிச்சாச்சு. இவ்வளவுதான் கிளாரிபிகேஷன். இதுக்கு மேல வந்து இதுல சாரும் சம்பந்தப்படல,
சாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஏமாத்தினதான் காரணமே தவிர இதுல எந்த டீமும் கிடையாது. சும்மா இங்க இருக்கிறவங்க எதுனாலும் என்னனாலும் பேசிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேசுற ஒரு பேச்சுக்கு நம்ம கமெண்ட் இதுக்கு மேல சொல்ல தேவை கிடையாது. அவ்வளவுதானா. தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அவர் நம்பர்லாம் கிடச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஏன்டா அப்படி பண்ண வச்சேன் நீங்கள் கேட்பீங்க. அப்படி கேட்குறவங்கள்ட்ட என்ன கான்ட்ரவர்சி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவங்களுக்கும் ஆகாது, அவங்க என்னை தப்பாக என்னை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, எனக்கும் அவருக்கும் ஆகாது, அவர் வந்து என்னை தப்பாக பழி போடுறாரு. அப்போ நானாவா கிரியேட் பண்ணி நானே ஒரு ஃபேமிலியை இது பண்ணி 550 ஆடியோ இருக்குது ப்ரோ. அவர் பேசின 550 ஆடியோ டோட்டலாக சுரேஷ் சார் மாதிரி மிமிக்ரி பண்ண வச்சு, அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி செட் பண்ண வச்சு, நேரில் போய் விசிட் பண்ண வச்சு, இது வந்து பெரிய ஃபோர்ஜரி. இவர் மாட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். இப்போ வரைக்கும் சரி ரைட்டு ஓகே, நாங்களும் எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல வைக்கல அப்படி லூஸில் விட்டுட்டோம். கேட்குறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, அதனால் என் பேரை ஸ்பாயில் பண்ணுறாங்க. நீ வாங்கி வச்சிருக்க பேரே கெட்ட பேர், இனிமேல் நான் கெட்ட அதை கெடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தெரியும் சிவாங்கிறது ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு. ஏன்னா அவனால் நிறைய குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கு. விவேகம் படத்தில் ஒரு ஃபேமிலியவே காலி பண்ணிட்டான். இன்னும் இவனை நம்பி படம் எடுக்கிறேன் வைக்கிறேன் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி போகிறவங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலை. இந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. பால்ஸ் ப்ரோட் அதை நான் ஓப்பனாக ஒன்று சொல்லணும்னா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இவங்களுக்கு இண்டிவிஜுவலாக இப்போ பிரதர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு இவனுக்கு ஆகலை, அதனால் அவன் போய் திரியேற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். திரியேற்றி விடுறது வந்து எனக்கு நான் தான் சொல்லிட்டேனே, இதுக்கு முன்னக்கூட்டி இதே மாதிரி ஒரு ஸ்பேஸில் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். மோதணும்னு நினச்சாச்சுன்னா நேருக்கு நேராக மோதிடுவேன். இந்த மாதிரி அடிலோடி வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்துட்டு வந்து இப்படி அது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஃபேமிலிலையும் நான் பிறக்கல, அந்த மாதிரி எனக்கு அது தெரியவும் செய்யாது. சப்போர்ட் பண்ணுறத வந்து வேறு மாதிரி வெளியில் கொண்டு வராங்க. ஆக்சுவலி இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா, பிஇ ஏரோநாட்டிக்கல் முடிச்சிருக்கேன். இப்போ லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிய போகுது. இப்போ இன்னொன்று 1.5 வருஷம் இருக்குது. அந்த லா முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக என்னால் எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, இந்த மாதிரி வரவங்களுக்குலாம் கண்டிப்பான முறையில் என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுக்க தான் போகிறேன். என்னால், அதாவது தொழில் ஒரு பக்கம் இருக்கணும், அதுக்குன்னு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்மளுடைய அந்த ஃபீஸையோ இது என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ண தான் போகிறேன். அதனால் கண்டிப்பான முறையில் அவனுக்கு எனக்கு ஆகலைன்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இதை நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது, அது உண்மையானு கேட்கும்போது அவனுடைய விசுவாசிகள்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்ணனுக்கும் நமக்கு ஆகாது, அதனால் அவன் வந்து தப்பு பண்ணுறான். அப்போ கலெக்டர் வரைக்கும் போனது கண்ணனா? கலெக்டருக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? கலெக்டர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு. பப்ளிக் சர்வெண்ட்டை நான் எப்படி விலை கொடுத்து வாங்க முடியும் உனக்கு எனக்கு ஆகலைன்னா? அப்போ தமிழ்நாடே தப்பு சொல்லுது. டோட்டலாக உனக்கு எனக்கு ஆகலைங்கிறத மட்டும்தான் நீ கொண்டு வர. நான் இப்பவும் சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, என்னையே நம்பாதீங்க, ஓப்பனாக சொல்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய இது மாதிரி பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை. என் பசங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவுமே நடந்துக்கல, கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன். தப்பு பண்ணாதான் நான் பயப்படணும், தப்பு பண்ணலை நான் தைரியமாக இருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஃபேக்காக உள்ளவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. மேக்ஸிமம் ஆஃப்லைன் டீம் இங்கே நிறைய பேர் இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், மேக்ஸிமம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக தட்டி கேளுங்க. நம்ம சார் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளே கேட்கலாம். நீ ஒரு ஃபேன், நான் ஒரு ஃபேன், அவ்வளோதான். நீ எப்படி எங்கள் சார் நேமை நீ எப்படி ஸ்பாயில் பண்ணலான்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது கண்டிப்பான முறையில். மன்றம் இல்லாமல் இருக்கலாம். நீ அஜித் ஃபேன், நானும் அஜித் ஃபேன் தான். முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடியலையா அவங்களுக்கு ஒரு வழி வகுத்து கொடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு காலையில் கூட என்கிட்ட ஒரு டீம் மெம்பர் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி ப்ரோ நடக்குது ப்ரோ, இதுக்கெலாம் என்ன ப்ரோ பண்ணலாம், நமக்கு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் எங்களை விட பெரிய டீம், நீங்கள் வந்து ஏன்ட்ட ஐடியா கேட்கலாமா ப்ரோ, நீங்கள் நினச்சா எல்லாமே பண்ணலாமே. அவர் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே போட முடியல, எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இதனால் நம்ம பேரும் கெடுது ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பான முறையில் இதுக்கு எண்டு கார்டுங்கிறது நம்ம தான் போட்டாகணும், நம்மளே பண்ணிக்கணும், நம்ம தான் எல்லாத்தையுமே கொண்டு வரணும். இதுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்கவுங்க இப்போ பால்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம சார் வந்து நடிக்கிறதே இப்போ பெரிய விஷயம். நம்ம பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சாருக்கு இப்போ தெரிஞ்சுதுன்னா அது கண்டிப்பான முறையில் மன உளைச்சல் தான் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பேரை வச்சு இப்படி ஏமாத்துறாங்களா வைக்கிறாங்களான்ட்டு அந்த இதுக்கு நம்ம வழிவகுக்க வேண்டாம். அவர் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி தப்பு நடக்குன்னா நம்ம ஊரில் நடக்கா தட்டி கேளுங்க, அவ்வளோதான். முடியலையா போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுங்க, நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை கண்டிப்பான முறையில். நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம். இனி திருநெல்வேலியில் அஜித் பேரை சொல்லி எவனுமே ஏமாற்ற முடியாது. இப்போவும் இதை தெளிவாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். திருநெல்வேலியில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இனிமேல் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதுவுமே ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா அது பெரிய தப்பு. ஏன்னா
நான் இந்த ஊர் பேர், அதாவது ஊர் பேருன்னு இல்லை, நம்ம சாரோடைய நேமை வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி செலிப்ரேஷனு அது இதுன்னு பண்ணி, நாங்களும் அஜித் ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்கள் ஃபேன் பேஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நாங்கள் காட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது என் கூட உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நாங்கள் இவ்வளோ அசால்ட்டாக நாங்கள் வந்து பண்ணுற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறீங்க ஒரு சின்ன இஷ்யூவில். அதனால் இனிமேல் எவனுமே எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் திருநெல்வேலியில் அஜித் சார் பேரை தப்பு நடந்துச்சுன்னா நாங்கள் கேட்போம், அவ்வளோதான். யார் கேட்குறாங்களோ இல்லையோ நாங்கள் கேட்போம். முடியலையா லீகலாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். உங்களுக்கு எங்களுக்கும் ஆகலைனாலும் லீகலாக ஆக்ஷன் எடுக்க தான் போகிறோம். அது மேலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அவரை பிடிக்கும், நாங்கள் அவர் வழியில் போய்கிட்டு இருக்கோம். அவர் நேமை யார் மிஸ்யூஸ் பண்ணாலும் நாங்கள் தட்டி கேட்போம் கண்டிப்பான முறையில், அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் இருந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ ஸ்கேமு எதுக்குமே வழி இல்லை. இதுதான், வேற எதுவும் இல்லை. வேற பேசுங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? ஏன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியாச்சு என்ன நடந்துச்சுன்றது. இதுக்கு மேலே ஃபர்தராக கேட்குறவங்க கேளுங்க. ஓகே பிரதர், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான் கூட என்னை பொறுத்தவரைக்கும், இங்க யாரும் தெரியும் எல்லாரும் வந்துதான் ஐடி பார்த்து இந்த ஐடி ஃபாலோவர்ஸ் அதிகமா இந்த பெரிய ஆளும் அதுக்கு சின்னாலும் கிடையாது. ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து தலை ஃப்ரெண்ட் தான், 1000 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் தலை ஃப்ரெண்ட் தான். முடிஞ்ச எல்லாரும் சரி சமம் தான். யாரும் பெருசா பிளான் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இப்படி ரொம்ப டீப்பா போய்க்காங்க. எதுக்கு வந்தோமோ தலையை வந்து கொண்டாடிக்குங்க, கொண்டாடிட்டு அதை மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல என்னன்னா இதுல என்ன தெரியுமா, ஒருத்தன் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதத்துல இதுவா இருக்கான். ஒருத்தன் வந்து சிம்பத்தியை இது பண்றது, ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா டிக்கா ஏமாத்துறது. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கான்செப்ட்ல வந்து புது கான்செப்ட்ல வரான். அதனால ஆன்லைன்ல ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப அலர்ட்டா இருங்க. நீங்க தலையை கொண்டாடுங்க. வந்து நீங்க ஆன்லைன் வர்றது எதுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் வர்றது தலையை கொண்டாட தான் வர்றோம். ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதுல உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காருன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா எல்லார்ட்டையும் பழக்கம், யாரு என்னன்னு தெரியாது. அதாவது ஒருத்தன் வீடு எங்க இருக்கு, அவன் என்ன தொழில் பண்றான்னா, அவன் சொல்லியிருப்பான் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவன் உண்மையிலேயே ஒர்க் பண்றான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கொடுத்த அந்த ஒரு மெசேஜ், அவன் கொடுத்த ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்ப கம்பெனியே ஃபேக் ஐடி கார்டெலாம் ஆன்லைன்ல எடிட் பண்ணி போறானுங்க, போட்டோஷாப்ல அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்க போயிட்டு அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு, இவர் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, ஓகே பிரதர், அப்போ 5000 ரூபா கொடுத்தா அது அடுத்த வாரம் கொடுத்துருவீங்க, ஓகே பிரதர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாலிஷா பேசி மைண்டை கரப்ட் பண்ணி, மைண்டை வந்து ஒரு என்ன சொல்றது, பிரெயின் வாஷ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் பண்றாங்க. நான் எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல, அவர் சொன்ன மாதிரி இதுல 100ல் ஒருத்தன் 2 பேர் இந்த மாதிரி இருக்கான். ஆனா அந்த ஒருத்தன் 2 பேர் பண்றது இன்னொரு 10 பேரை பாதிக்கும் போது எல்லாருக்கும் பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தம் ஏற்படுது. அதை பத்தி நம்ம எல்லாரும் எனர்ஜி டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி அதை பத்தி பேசுற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துடுறோம். இதுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் எல்லாரும் உஷாரா இருங்க. யார்ட்டையும் ₹1 கொடுக்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன் சிம்பிளா. இப்போ முடிச்சுக்கலாமா பால்ஸ் ப்ரோ? ப்ரோ பேசுறது வேற டாபிக் வச்சு பேசிடுங்க.